ஹாய், வணக்கம் குடும்பங்களே. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? கஜகஸ்தானில் ஷிம்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிமலை, சின்ன மலை தான். அந்த பனிமலைக்கு போகிறோம். ஓகே, அங்கே போயிட்டு நான் ஃபர்தராக காமிக்கிறேன். இங்கேருந்து நம்பர் 12 பஸ் எல்லா இடத்துக்குமே போகும். ஸோ அதில் தான் போகிறோம். போகலாமா? அதுக்கு தான் நான் அன்றைக்கே காமிச்சல ஒனாய் கார்டு, அதை எடுத்துக்கோங்க. சிட்டியில் எங்கே நீ வந்து பஸ் ஏறினாலும் நம்பர் 12 தான் அந்த ஷிம்லாக்குங்கிற போகிறது. அது பஸ்ஸில் போகிறது தான், டாக்ஸியில் போகிறதோட சீப்பு. அந்த ஓனாய் கார்டு எடுத்துட்டிங்கன்னா 120 டெங்கே தான். 20 டெங்கன்னா 20 ரூபா தான், 17 ரூபா தான், 20 ரூபா கிட்ட வரும். ஸோ அதுலேயே போங்க. இப்போ நம்ம காலையில் இங்கே தான் டிகிர் மேன், இங்கே வந்து காலையிலேயே சமோசாவும் CAMCA அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. சம்சாது டீ அதான் சாப்பிட்றோம் காலையில். இவர் காலையிலே இந்த ஸ்வீட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டை அடம் பிடிச்சி வாங்கியிருக்காரு. பகல்வா பந்தி ஒரு ஸ்வீட்டு, டர்க்கி ஸ்வீட் மாதிரி தான் இருக்குது. ப்ரெட்டில் அப்படியே சுகரை ஊற வச்சு வச்சுருக்காங்க. எப்படிலாம் இருக்குது அந்த ஸ்வீட்டு? இல்லை என்ன பாதாம் பிஸ்தா போட்டிருக்கானா இல்லை சம்திங் இந்த பாதாம் பிஸ்தாவுடைய இது மாதிரி தான் நினைக்கிறேன். ஸ்வீட்டு நல்லாயிருக்கு. ஆனால் ஹெவி சுகர். இப்போ பார்த்தாலும் மைதா சுகரில் போட்டு கொஞ்சம் பாதாம் இதா, அது டர்க்கிஷோட சேம் ஸ்டைலு. ஓகே, இந்த காடை வந்து அங்கே முனையில் பஞ்ச் பண்ணிட்டோம்னா இது பண்ணி ஏறினோடனே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஷிம்லாக்கு போகணுன்னா 28 ஸ்டாப்பிங். நான் 1 மணி நேரம் கிட்ட ஆகும். நான் டாக்ஸியில் போனால் பயங்கர ஹெவியாக போயிடும். இதுனா நமக்கு 120 டெங்கே தான். 20 ரூபான்னா 20 ரூபா தான். ஓகே, இந்த ஷிம்லாக்குங்கிறது வந்து ஸ்கீயிங் பண்ணி போகிறவங்க வந்து 1940 சும்மா விளையாட்டாக அமைச்சருன்னு ஆளுங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் காம்படிஷன் எல்லாமே இங்கே நடக்குது. ஸோ அப்படி டெவலப் ஆகிடுச்சு ஷிம்லாக். ஏன்னா இதே மாதிரி இப்போ சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா டிட்லிஸ்ன்னு ஒரு மவுண்டன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். இது அதோடைய மாடலில் சின்னதாக இருக்குது. மெயினாக ஸ்கீயர்ஸ் தான். இப்போ நம்மளே வேணால் ஸ்கீயிங் பண்ணணும்னா போகலாம். ஆனால் நமக்கு தான் ஓட்ட தெரியாதே. ஓ, ஆனால் சூப்பராக வச்சுருக்காங்க. முதல்ல போய் டிக்கெட் எவ்வளோங்கிறது பார்ப்போம். ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு வந்து தனி டிக்கெட்டு. நமக்கு வந்து 6500 ரூபா, 6500 டெங்கே. கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா 900 ரூபா வரும். ஓகே, நம்ம 3 லெவல் வர போகலாம். ஃபஸ்ட் லெவல்லே இது பண்ணிட்டு வரணுன்னா வரலாம். அது கம்மியாக தான் இருக்குது, 600 ரூபா அந்த மாதிரி. நம்ம 3 லெவல் போகிறதுனால இவ்வளோ தூரம் வந்துருக்கு. ஏப்பா செம்ம குளிராக இருக்குது. ஸோ ஷிம்லாக் பனிமலையில் ஏற தயாரானீங்கள். வாங்க, நம்ம கேபிள் கார் வந்துடுச்சு, ஏறிடுவோம். இது வந்து இந்த மாதிரி வந்து சுவிட்சர்லாந்துலாம் இருக்கு. இங்கே வந்து அதே பேட்டர்ல இது பண்ணியிருக்காங்க. மேலே போகலாமா? ஸோ அந்த மலை மேலே இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஷிம்லாக். செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. செம்ம மாசு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏரியாவுக்கு வராமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வரணும். ஒன்றும் இல்லை, 12 நம்பர் பஸ்ஸை எடுத்தீங்கன்னா இறங்கி வந்துடலாம். அந்த மட்டும் தெரியுங்களா, இவன் பஸ்ல இருந்து தூங்கிட்டான். மேப்பை போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் 15 கிலோமீட்டர் அப்படிங்க. கடைசியில பஸ் டிரைவர் திருப்பி கொண்டு வந்து எங்களை விட்டாரு. சிம்பிளாக் போட்டிருக்கேன், அதாவது கார்ல படம் சிம்பிளாக் போறதுக்கு போட்டிருக்கேன் எல்லாரும். அதெல்லாம் நீ இந்த கார்ல சொல்லாத. ஆஹா, அருமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இல்லை உள்ள வந்து வாமா இருக்குல்ல, க்ளோஸ் ஆயிருக்குல்ல. ஆமா, நமக்கு வெளியில தான் அது நல்ல மலை மேலே வந்துட்டோங்க. சூப்பர் பார்க்கறதுக்கு வந்து. ஆனால் இதான் ஸ்கீயிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப வேர்ல்டு லெவலில் ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் இதுவும். அந்த அளவு ஃபேமஸான இடம் அது. இங்கே வந்து அந்த ஸ்கீயிங்காக உள்ள காம்படிஷன் எல்லாமே நடக்கும்.
அது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இறங்கி காமிக்கிறேன், நிறைய பேர் வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளும் கூட அந்த ஸ்கீயிங் டூர் பேக்கேஜ்னு இருக்குது, அதை அவங்களே லேசாக ட்ரைன் பண்ணி நம்மளை கொண்டு வருவாங்க. நமக்கு இப்போ இருக்கிற குளிரில் ஸ்கீயிங் பண்ணுற மாதிரி இல்லைங்க, அதனால இது பண்ணிட்டுருக்கேன். பனிமலை பொழியுதுங்க, பனிமலை ரொம்ப வைப்பாக இருக்குது இந்த ஏரியாவே. நம்ம வந்து அடுத்த ஸ்டேஷன் மேலே போகணும். ஆளுங்க எப்படி ஸ்கீயிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அங்கேருந்து. நம்ம அடுத்தது மேலே அந்த கேபிளில் போகணும். ஓப்பனில் போகணுமா? கண்டிப்பாக வாங்க, வந்து இதில் என்ஜாய் பண்ணுங்க, சூப்பராக இருக்குங்க. ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க, ஸ்கீயிங் பண்ணுறாங்க ஸ்கீயிங் பண்ணுறாங்க. நம்ம தம் அடிக்கிறாங்க. அடிக்கலாமா? எஸ், பாஸ்கருக்கு ஒரு தம் அடிக்கணுமா படிக்கட்டும். நமக்கு இதெல்லாம் விட மாட்டாங்க, அவங்களுக்கு தான் ஸ்கீயிங் அந்த மாதிரி போகிறாங்கல்ல, அப்படி குதிச்சிடுவாங்க அவங்களுக்கு தான் அது. நம்ம வந்து இதில் தான் போகிறோம். சரி, என்ன சொல்கிறேன், அதில் விட போகலாம். அதில் போகக்கூடாது. நான் இதில் படித்தேன். ஓ, ஏன் எல்லோரும் இங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க? இல்லை அதில் ஏறி போக மாட்டாங்களா? எதனால அந்த மாதிரி ஸ்கெட்ச் அவங்க அப்படியே குதிப்பாங்க. சரி, விழுந்தா கூட அதே. ஆஹா, படிமலையில் விளையாட தயாரா? ஸ்கீயிங் பண்ணுறவங்களாம் இப்படி போகிறாங்க. நம்ம அப்படின்னு என்ன பார்க்கலாம், வேடிக்கை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஸ்கீயிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வந்து மேலே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து கீழே போவாங்க, அவ்வளோதான். அதுக்காக ஒரு தடவையும் மேலே வருவாங்க, திருப்பி கீழே போவாங்க. அதான் ஸ்கீயிங். எல்லாம் இங்கேருந்து சல்லன்னு சரிக்கிட்டு போகும். இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் மெயினாக, ஸ்கீயிங் பண்ணுறவங்களுக்கு தான் மெயினாக. இதுக்கு மேலே வந்து இன்னும் கிளேசியர் இது இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எல்லாம் இங்கே இல்லை ஸ்கீயிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நம்மளை அதில் ஏற விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளை ஏற விட மாட்டேங்கிறாங்களே அதில். இன்னும் அது த்ரில்லிங்காக இருக்கும் அதில் போனால். ஸ்கீயிங் பண்ணுறவங்க விடுவாங்க. அந்த வீடியோ எடுக்கிற இந்த எடுத்துக்கிட்டே இருக்கு. சூப்பராக இருக்கு, செட்டகாசமாக இருக்கிறது. வந்து 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 பாருங்க, செம்மையாக இருக்குங்க. கொம்பி 2 அது என்ன, அது சேர்த்து நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோம். அது என்ன கொம்பின்னா ஏதோ காம்பினேஷன், ஏதோ கிளேசியரு இதெல்லாம் இருக்குன்னாங்க. அது மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் போய் பார்ப்போம். அதுக்கு மேலே இன்னும் புழுக்க அந்த அளவு இல்லை, நல்லா தான் இருக்குது, வாமாக தான் இருக்குது. வாமா இருக்கு, இவ்வளோ பனியாக இருந்தாலும் வாமாக தான் இருக்குது. ஸ்கீயிங்கில் ஆர்வம் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. நமக்கே பார்த்தா ஆசையாக தான் இருக்குது. எப்படி இவங்க ஒருத்தரும் சர்க்கிட் போகிறது பார்க்கும்போது எல்லாம் நம்மளால் சறுக்க முடியலையே. ஆனால் நம்ம அந்த ஒரு டூர் பேக்கேஜ் எடுத்தால் அதில் நம்ம இது பண்ணலாம், ஸ்கீயிங் பண்ணலாம். இங்கே பேராகிளைடிங் வேறு இருக்குது. பேராகிளைடிங் போகிற ஆசைப்படுறவங்க பேராகிளைடிங் போங்க. எவ்வளோ விலைன்னு தெரியல பாருங்க. இங்கேருந்து இதுதான் இருக்கிறதுலே மேலே எங்கேயும் பிள்ளையாக இருக்கா, இங்கேருந்து இப்படி சறுக்கிட்டு போகிறது தான் த்ரில்லே. இதுக்காக தான் எல்லோரும் வராங்க. ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது, இங்கே தான் அது கிளேசியர் இது இருக்குன்னாங்க. அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இங்கே பனிக்குகை மாதிரி ஏதோ வச்சுருக்காங்கன்னாங்க. இப்போ போய் ட்ரை பண்ணி பார்ப்போமா, எங்கே என்னன்னு தெரியல. ஃபுல்லாக இப்படி நடந்து போகிறதுக்கு வேறு பனி பொடிவு வேறு இருக்குது. டாய்லெட் வச்சுருக்காங்க, டாய்லெட் வரவங்க டாய்லெட் போகலாம். இப்போ கொஞ்சம் இல்லைன்னு இருக்குது. அப்பா எல்லா இடத்துலையும் இந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இது அதெல்லாம் ஆர்ச்சரி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. மேலே வர போகலாம், இங்கே என்னமோ இருக்குது. சூப்பராக இருக்குங்க.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேனே. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் உங்களை அப்படி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அங்கே பார்த்தா ஒருத்தங்க அம்பு விட்டுட்ருக்காங்க. ஏன்னா இவங்க அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மங்கோலியன்ஸ். இவங்க அவ்வளோதான், வந்த வேலை முடிந்தது. பேராகிளைடிங் இருக்கான் 55,000 டெங்கே, கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கிட்ட ஆகும். ஆனால் இங்கேருந்து நீங்கள் பேராகிளைடிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒருத்தி பேராகிளைடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆசைப்படுறவங்க. ஒரு 60,000 அந்த மாதிரி தான் ஆகும். பிறகு 10 மினிட்ஸ் ஃப்ளைங் இல்லை. ஏன்னா அந்த பனிமலையிலேருந்து அப்படி நீங்கள் குதிச்சு பறந்து வர்றது எப்படி இருக்கும் பாருங்க. பட் நமக்கு தெரியல, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஆமாம், அவங்க ஒரு ஆள் கூடயே வருவாங்க. அப்படி நான் பண்ணியிருக்கேன்ல ஜார்ஜியாவில், ஒரு ஆள் வந்து கூடயே வருவாங்க. ஓகே, நாம இன்னைக்கு கீழே போயிடலாம். கீழே போய் நம்பர் 12 பஸ் பிடிச்சி நம்ம ரூம் பக்கம் போகலாமா? வெளியில் செம்ம குளிர், திடீர்னு -4 போயிடுச்சு, பனி விட ஆரம்பிச்சிடுச்சு. நான் பஸ்ஸில் நல்ல ஹீட்லாம் போட்டு ஃபுல்லாக ஹீட்ரு போட்டிருக்காங்க, சார்ஜிங் போட்டு வச்சுருக்காங்க, பஸ் நல்லா வச்சுருக்காங்க. நமக்கு இந்த கார்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. 120 டெங்கே தான், 20 ரூபா தான் எங்கே வேணாலும். ஈவன் டாக்ஸியும் வந்து நம்ம ஊர் பணத்துக்கு 100 ரூபா தான், அவ்வளோ 100-120 ரூபா தான் இருக்குது. கூட்டாங் அப்படின்னு வேறு எந்த கம்பெனின்னு தெரில. ஆனால் ரோடு வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே ரோடு வந்து செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே பஸ் ஸ்டாப்பிங் அது இது ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் ரோடை பாருங்கள், எல்லா இடமே ப்ராடாக இருக்கும். இப்படி தான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் வச்சுருக்காங்க ரோடு. ஈவன் நேற்று நாம் அந்த மலை ஏற இதெல்லாம் போன இடம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ஓகே, அதனால் பாதுகாப்பாக சேஃபஸ்ட் கண்ட்ரி தான். தைரியமாக ஃபேமிலியோடு வாங்க. மஷ்ரூம்லாம் நம்பி சாப்பிடலாமா? நூடுல்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம். அது மஷ்ரூம் சிக்கன் எல்லாம் போட்டது இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா இருக்குங்க, இங்கே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் காலையில் சில்புதினில் சாப்பிடாம மிஸ் பண்ணோம். ஸோ அதனால் இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாஸ்கர் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லுங்கள், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் அது எப்போது நல்லா சாப்பிடணும்ல, அதனால் இதை சாப்பிடுவோம். நூடுல்ஸ் மாதிரி ஒரு இது ஐட்டம் நல்லா டேஸ்டியாக இருக்குண்ணா. இன்னும் ஷிஷ்லிக் கபாபுங்கிறது வந்து இவங்களுடைய ஒரு ஸ்டைலு. அதான் நம்ம ஊரில் கபாப்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது ஷிஷ்லிக் கபாப்னு நம்ம ஊர்லேயும் அங்கேயும் சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஃபேமஸ் இங்கே, அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரட்டும். இதுதான் இங்கே உள்ள ஃபேமஸ் ஷிஷ்லிக் கபாப். ஸோ வந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த இடம் தான் ஓனாய்காட் பஸ் ஸ்டேஷனு. பஸ் ஸ்டேஷனில் இந்த கார்டு விற்கிற இடம் அப்ளைகான் அவென்யூவில் இருக்குது. வந்து வாங்குங்க, ஏன்னா பஸ்ஸு வந்து பல விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் அதை வந்து 800 டெங்கே பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அது வந்து திருப்பி கார்டை கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ அந்த கார்டை நாங்கள் எங்கள் மெமரியாக வச்சுக்க வேண்டியதான். 800 டெங்கேங்கிறது வந்து கிட்டத்தட்ட 100-120 ரூபா வரும். சரி, இப்போ நாங்கள் சென்ட்ரல் பார்க் கார் புக் பண்ணியிருக்கோம். இதுதான் கஜகஸ்தான் சென்ட்ரல் பார்க். 1000 ஹெக்டர் ஏரியாவில் இருக்குது. இது 1885 இது அமைச்சிருக்காங்க. இது வந்து இவங்க சோவியத் காலத்தில் தான் இதை நல்ல புனரமைச்சு நல்லபடியாக அமைச்சிருக்காங்க. ஆனால் ஏகப்பட்ட லேண்ட் இருந்தான், இப்போ சுருங்கி கம்மியாயிடுச்சான். முதல்ல வந்து பெருசாக இருந்ததுதான், இப்போ சுருங்கி சின்னதாகிடுச்சு. மக்கள் வேறு இதுக்காக எடுத்துட்டாங்க. எல்லாம் நம்ம பார்த்த சீனிக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் மரங்கள்லாம் எல்லாமே புதுந்திருக்கு பனியினால். அதனால் இந்த வின்டர் சமயம் பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் நீங்கள் சம்மர் சமயம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சை பசையெல்லாம் காடு மாதிரி இருக்கும் இந்த பார்க்கு. எல்லா மரமும் இப்படி வந்து குலுங்கி பச்சை பசுமையாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பாருங்கள்,
இப்போ இந்த பனி சமயத்தில் வின்டர் சமயத்தில் எல்லாம் முட்டையாகி கிடக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கு. நடக்கணும்னா நடக்கலாம். ஆனால் ஃபுல்லாக பனியாக இருக்கிறதுனால இது நார்மலான சமயத்தில் வரும்போது பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ வந்து அந்த அளவு இது இருக்காது. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் பனி நிறைஞ்சிருக்கு. என்ஜாய் பண்ண பார்க் பார்க்க விருப்பப்படுறவங்க பார்க் வாங்க. இங்கே ஆல்மட்டி ஜூவும் இருக்குது. குழந்தைங்களை வந்து காமிங்க, நல்லாயிருக்கும் இந்த ஜூ. இது பார்க்கு வந்து இப்போ இந்த வின்டருங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எல்லா ராசிகளும் மீன ராசியானா மீன ராசி காணும். இது வந்து சைனீஸ் 12 ராசியில் ஒரு ராசியை காணும். அப்படியா? மீனுங்க மீன் கேமலா அது வந்து கேமல் அது கரெக்டா? 1 2 3 4 5 7 8 9 10 12 இருக்குது. பஸ்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி. அவங்க அப்பப்போ வந்து இதை வேறு ரூட் போகும்போது இப்படி மாற்றி விடணும். அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரும்போது இப்படி மாற்றி விடணும். டிரைவரே இறங்கி எல்லா வேலையும் செய்யணும். அப்படி போகும் எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி அதே ட்ராக்கில். ஆனால் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. யூஃபோங் இந்த வண்டி தான் எல்லா பஸ்ஸுமே இருக்குது. செக்கிங் எல்லாமே உண்டு. ஏர்போர்ட் மாதிரியே செக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அடுத்ததாக கஜகஸ்தானை விட்டு கிளம்புறோம்ல. இல்லை அங்கே நம்ம போகிறதும் ஷிம்கண்டும் வந்து கஜகஸ்தான் தான். அங்கே இருந்தால் நம்ம பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி நான் ட்ரெயினில் ஏறிட்டு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் வருதுங்க. சும்மா இங்கெல்லாம் பழங்கள்லாம் விற்றுட்ருக்காங்க. ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்டில் இவங்களுக்கு எல்லாம் விளையுதான்னு தெரியல. எல்லா பழங்களும் வச்சுருக்காங்க. அப்போ அதில் தான் பெருசாக இருக்குது. ஆப்பிளும் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து ட்ரெயினோட இது ஃபுட்டுக்காக உள்ளது. ஓகே, உள்ள கேட்டரிங் சர்வீஸ் இருக்குது. கொஞ்சம் சூப்பராக இருக்கா? 2 டவல் வச்சுருக்காங்க. அங்கே டவல் வச்சுருக்காங்க. இது வந்து விடுறதுக்கு இது எல்லாமே இருக்குது. இது போக நமக்கு செப்பரேட் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. இதுதான் டாய்லெட். குளிக்கலாம் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே தனியாக இருக்குது. டிஷ்யூ வச்சுருக்கணும். டிஷ்யூ இருக்கும். இதுதான் இந்த டிக்கெட் செக்கர் தனியாக ஒரு ஆள் அவரோட ட்ரெஸ் இருக்கு போல இருக்கு. ரூம் ட்ரெயினை உள்ளே போய் அப்புறம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து 4 பேர் உள்ளது இருக்குது. இதில் வந்து 2 பேர் இருக்குது. 2 பேர் வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோம். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் தான். நம்ம இருக்கிறது உள்ள பேண்ட்ரி. பல விதத்தில் இருக்குது. செகண்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பேண்ட்ரி இதுதான் பேண்ட்ரி. சாப்பிட்றவங்க இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது உள்ள பெட்டு நல்ல நீளமாக இருக்குது. பெட்டு படுக்கிறதுக்குலாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சின்ன உடுங்கின ரூமில் தங்குற மாதிரி இருக்குது. கஜகஸ்தான் வந்து உங்களுக்கு எக்கனாமியாக பண்ணோன்னா நல்ல ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட் வரும். ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சத்தில் மேனேஜ் பண்ணலாம். ரூம் வந்து எல்லா வெரைட்டிலையும் ரூம் இருக்குது. சரி, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்து கூட தங்கிக்கலாம். ஹோட்டல்ஸ் வந்து பெரிய ஹோட்டலும் இருக்குது, சின்ன ஹோட்டல் இருக்குது. சின்னதாக உள்ளதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுமாதிரி டூர் கம்பெனி வந்து நான் சொல்லியிருக்கேன், கேகே டூர்ஸ். நான் போனேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் போடுறேன். அதில் ட்ரை பண்ணுங்கள். அவன் வந்து சீப்பாக கொடுக்குறான். இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ இதுதான் கஜகஸ்தான். இங்கே உள்ள ஊர் வந்து ஆளுங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கிடையாது. ஓரளவு இதாக இருக்கிறாங்க. லாங்குவேஜ் தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணி டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி போகணும்.
எல்லாம் நீங்களே கொஞ்சம் கண்டுபிடிச்சி போக வேண்டியிருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். நீங்கள் ஒரு நாள் இருந்தீங்கன்னா செட் ஆகிடும். ஸோ அது தைரியமாக வரலாம். சேஃப்டியான ஊர் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது நான் இப்போ முடிக்கிறேன்னா, இப்போ நம்ம போகிறது ஷிம்கண்டு இதுதான். அங்கேருந்து நேராக நம்ம தாஷ்கண்ட் போகிறதுக்கு பார்டர் கிராசிங்க்கு போயிடுவோம். லேண்ட் வழியாக பார்டர் கிராசிங். ஸோ அதனால் கஜகஸ்தான் இதோட ஆல்மட்டி இதோட முடிஞ்சுது. ஆல்மட்டி தான் கஜகஸ்தானில் மெயினான ஊர். இது போக அஸ்தானா இதெல்லாம் இருக்குது. ஷிம்கண்டு நம்ம போகிற இடமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பெருசாக ஒரு இது பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. கிராமம் மாதிரி தான். சும்மா ஒரு நாள் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அதனால் யோசிச்சு உங்களுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்படி தான் இருக்குது ஊர். இதை உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இவன் வேறு மேலேருந்து என்ன தெரியாமல் தள்ளி போட்டுட்ருக்கான். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவ்வளோதாங்க. அப்போ மறுபடியும் குட் பை சொல்கிறேன். அடுத்து நாளை காலையில் இருந்து ஷிம்கண்டில் இறங்கினோடனே ஆரம்பிக்கலாம். அதான் தாஷ்கண்டோட சேர்த்து ஆரம்பிக்கலாம். ஓகே, பாய் 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 பாய். இந்த டிக்கெட் எடுக்கணும்னா நீங்கள் கஜகஸ்தான் ரயில்வேஸ்ன்னு போனீங்கன்னா ஆப்பும் இருக்குது. அதே மாதிரி வெப்சைட்டில் போய் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஆப் மூலம் டவுன்லோட் பண்ணி ஆப்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டே கிட்டத்தட்ட ஒரு 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிக்கெட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள்.